மண்டல வாரியா யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தென் மண்டலத்துல பார்க்க இருக்கிறோம். தென் மண்டலத்துல கிட்டத்தட்ட 51 தொகுதிகள் இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய மாவட்டங்களை நான் குறிப்பிடுறேன். முதல்ல குமரி மாவட்டத்துல 6 தொகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்துல 6 தொகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்துல 5 தொகுதிகள், தென்காசி மாவட்டத்துல 5 தொகுதிகள், விருதுநகர் மாவட்டத்துல 7 தொகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்துல 4 தொகுதிகள், சிவகங்கை மாவட்டத்துல 4 தொகுதிகள், மதுரை மாவட்டத்துல 10 தொகுதிகள், தேனி மாவட்டத்துல 4 தொகுதிகள். இந்த 51 தொகுதிகள்ல கடந்த தேர்தல்ல திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை 35 தொகுதிகள் அவங்க வென்றிருக்கிறாங்க. அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகள் வெறும் 16 தொகுதிகள் தான் இருந்திருக்கு. இந்த முறை தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சார், தென்மண்டலத்தினுடைய நிலை எப்படி இருக்கு? இந்த தொகுதியில தான் குறிப்பா காரைக்குடியில சீமான் போட்டிடுறாரு, போடிநாயக்கனூர்ல ஓபிஎஸ் போட்டிடுறாரு, சாத்தூர்ல நைனா நாகேந்திரன் போட்டிடுறாரு. இது போல நட்சத்திர வேட்பாளர்களும் இந்த களத்துல இருக்கிறாங்க. தென்மண்டலத்துல குறித்து உங்களுடைய தென்மண்டலத்துல குறித்து ஒரு சில ஸ்டார் கேண்டிடேட் தவிர திமுக அணி ஸ்வீப் பண்ணிடுவாங்கிறத என்னோட கணிப்பு. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் உள்ள போட்டியில ஓபிஎஸ் நீக்கம் முக்குலத்தோர் மத்தியில் உள்ள ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு போயிற்று. ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்ததுனால திமுகவுக்கு கூடுதல் ஆதரவு அங்க வந்திருக்குது. நாடார்களை பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில தென் மாவட்டத்துல இருக்கிறாங்க. இதை தாண்டி தேமுதிக 2024 கூட்டணியில இருந்தவங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகளை பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அங்க வெளியே இருந்தது ஒரு பின்னடைவு. இதற்கிடையில 18 விழுக்காடு என்டிஏ அதிமுக அணிக்குள்ள வந்தாலும் அந்த என்டிஏ வாக்காளர்கள் எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட மாட்டாங்க. அவங்க சீமானுக்கு, ஸ்டாலினுக்கு, விஜய்க்கு அவங்க பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ 24 தனித்தனியா நின்றுகிட்டு 26 ஒண்ணு சேரக்கூடிய அதிமுக என்டிஏ கூட்டணி பொருந்தா கூட்டணியா இருக்கும். அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது என்னோட பார்வையில இருந்து நான் இதை பாக்குறேன். திமுக கூட்டணிக்கு 24 தாண்டி தேமுதிகவும் ஓபிஎஸும் கே செல்வகுமாரும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா வர்றாங்க. கூடுதலா முபாரக்கு, கருணாஸ் இதெல்லாம் அடிஷனலா சேர்த்தாலும் கூட இவங்க தேமுதிக பெரிய பிளஸ், ஓபிஎஸும் கே செல்வகுமாரும் முக்குலத்தோர் அண்ட் முத்திரையர்கள் மத்தியில் ஒரு பிளஸ் ஆட்டு டிஎம்கே அணிக்கு வராங்கன்னு சொல்லும்போது டிஎம்கே அணி வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தென் மாவட்டத்தில் 2021 ஒப்பிடும்போது வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஓகே, இப்போ காரைக்குடியில சீமான் போட்டிடுறாரு, இந்த பக்கம் தாவேக்கால பிரபு போட்டிடுறாரு. பிரபு தொடர்ந்து அந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. தாவேக்கால ஒரு சில ஆட்கள் தான் ரொம்ப ஃபெமிலியரான ஆட்கள் இருக்கிறாங்க, அதுல பிரபு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் சீமான் போட்டு நேரடியா களம் கண்டாரு. அந்த காரைக்குடி தொகுதி ரொம்ப டஃபா இருக்கு. காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவுல சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 30 விழுக்காடு எடுத்து ஜெயிக்கும் போது அருப்புக்கோட்டையில 60 எடுத்தாரு, ஜெயலலிதா 50 எடுத்தாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் 8 தேமுதிக இருக்கும் போது 40, கமலஹாசன் தோத்தாலும் 3 எடுக்கும் போது 30, தினகரன் 3 எடுக்கும் போது லீடரா 30. லீடரா சீமான் இந்த முறை ஒரு பெரிய எழுச்சியை பெறுவாரு. காரணம் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 கட்சிகளையும் எதிர்த்து நின்று தமிழ் மண்ணில் போல்டா நிற்கக்கூடிய ஒரு லீடராட்டு ஸ்டாலின், எடப்பாடி, விஜயை தாண்டி ஒரு போல்டான ஒரு லீடராட்டு சீமான் நிற்கிறாரு. இது வெளிச்சத்துக்கு வரல போதுமான அளவு. நான் பேசுறேன், நாம் தமிழர்களும் இதை போல்சா பேசணும். நாங்க தான் 4 வரையும் ஏற்று நிற்கக்கூடிய ஒரு போல்டான லீடருங்கிற இது பேசணும். ஏன்னா எடப்பாடி மக்களவை தேர்தலுக்கு பிறகு சமரசம் பண்ணிக்கிட்டார் பாஜக கிட்ட. விஜய் காங்கிரஸ் கிட்ட சமரசம் பண்ண முயற்சி பண்ணி வேற வழி இல்லாம விடப்பட்டு தனிச்சு நிற்கிறாரு. ஸோ இந்த ஹீரோயிசத்து மூலமா ஒரு லீடரா சீமான் காரைக்குடியில வெல்வாருன்னு நான் கருதுறேன். விருதுநகர்ல விஜய பிரபாகரன், திருப்பரங்குன்றம்ல சிடிஆர் நிர்மல்குமார், இவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? விஜய பிரபாகரன் ஒரு லீடர், டிடிஆர் நிர்மல்குமார் அந்த லீடர் அந்த சிலாம் வச்சு பார்க்க முடியாது. பல கட்சிக்கு போனவரு விஜய்க்கு பாப்புலாரிட்டியில வெளிச்சத்துல இருக்கிறார், அவ்வளவுதான். சாத்தூர்ல நைனா நாகேந்திரன் போட்டிடுறாரு, மீண்டும் ஒரு எம்எல்ஏவா இருக்கிற வாய்ப்பு இருக்குதா? சாத்தூர்ல நைனா நாகேந்திரன் எந்த ஒரு காலத்தையும் தனக்கு சாதகமா மாத்த முயற்சி பண்ணக்கூடியவர். எசக்கி ராஜா மறவர் அங்க இருக்கிறதுமே அவருக்கு ஒரு பிளஸ் தான். இன்னும் அவரை தோக்கடிக்கிறதுக்கும் பல சக்திகள் வேலை செய்யும் போது திருநெல்வேலியில் அந்த சக்திகள் எல்லாம் கடுமையா வேலை செய்வாங்கிற அடிப்படையில தான் அவர் சாத்தூருக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்குடைய திறமையில அவரு கொஞ்சம் தகவமைச்சு கொஞ்சம் முன்னேறி செல்லக்கூடியவர் தான். பட் அது கடுமையான ஒரு சீட்டா தான் நான் பாக்குறேன். அதே போல இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு சபாநாயகர், தங்கம் தென்னரசு ஈசி, கீதா ஜீவன் ஈசி, கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு. கடம்பூர் ராஜு தொகுதி ஒரு டஃபா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோயில்பட்டி அங்க தென் மாவட்டத்துல 1-2 தொகுதி என்டிஏ அதிமுக அணிக்கு வரும்னா அதுல ஒரு
கடம்பூர் ராஜிக தொகுதியை நான் ஒரு சாதகமா பாக்குறேன். ம். பட் ஓவரால் ட்ரெண்ட் ஸ்டாலினுக்கு சாதகமா வரும்போது அந்த அலை வரும்னா அதுல கோயில்பட்டியும் மூழ்கி போகும் தான் என்னோட எண்ணம். ஓகே சார். தென்மண்டலத்து குறித்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.